ஹலோ மக்களே, எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய குட் நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சிலேருந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ரிவைஸ் பண்ண 2024ஓட ஆனுவல் பிளானர் விட்டுருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த நிறைய அப்டேட்ஸ், ரொம்ப அதிரடியான அப்டேட்ஸ்னே சொல்லலாம். அதை எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் என்னென்ன ஹைலைட்டான மேட்டர் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா 8 எக்ஸாம் தான் ஆனுவல் பிளானர் சொல்லியிருக்காங்க. என்ன அதிக எக்ஸாம் வரும் கம்மியாக சொல்லியிருக்காங்களே, இது என்ன அதிரடி அப்டேட்னா எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி சொல்லியிருக்காங்க. போன ஆனுவல் பிளானரில் ஒரு 19 எக்ஸாமாக சொன்னதை கம்பைன் பண்ணி விட்டுருக்காங்க. நேற்று கூட ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்க. எல்லாருக்குமே தெரியும், இந்த குரூப் 1B அண்ட் குரூப் 1C ரெண்டுத்தையுமே மெர்ஜ் பண்ணி ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் ஒரே எக்ஸாம் அப்படின்னு சொல்லி வச்சு மெயின்ஸை மாற்றினாங்க. அந்த மாதிரி எல்லாத்தையுமே மெர்ஜ் பண்ணி சொல்லியிருக்காங்க. அது ஒரு விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா குரூப் 2A முக்கியமாக குரூப் 2க்கு தனியாக குரூப் 2Aக்கு தனியாக மெயின்ஸ் எக்ஸாம் அப்படின்ற மாதிரி பிரிச்சிருக்கிறாங்க. குரூப் 2ஓட அந்த 2A ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் சேம் தான். மெயின்ஸ் எக்ஸாம்னு வரப்போ அந்த குரூப் 2க்கு வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்பாகவும், குரூப் 2Aல தமிழ் மட்டும் டிஸ்கிரிப்டிவ் டைப்பாகவும், மற்றது எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப்பாகவே வச்சுட்டாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா தமிழ் வந்து எலிஜிபிலிட்டி தான். அடுத்து இன்னொன்று மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா டேட்டு கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிற டேட்டு எப்போ எக்ஸாம் அப்படின்ற மாதிரி முன்னக்கூட்டியே சொல்கிற மாதிரி அக்யூரேட்டாக டேட் போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா மந்த்து தான் மென்ஷன் பண்ணுவாங்க. மந்த்து மென்ஷன் பண்ணிவிட்டு எப்போ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னே தெரியாது. ஒரு 2-3 மாதம் இழுத்துருவாங்க. இப்போ ஒரு எஸ்எஸ்சி ஷெட்யூல் மாதிரி கரெக்டாக ஒரு டேட்டோடு கொடுத்துருக்காங்க. அப்படின்றப்ப இந்த டேட்டில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே நம்பலாம். வேகன்சி எல்லாத்துக்குமே அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எதுவுமே டேஷ்லாம் போடல. நிறைய பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லி போட்டு அதுலேயுமே இன்டர்வியூ போஸ்ட் என்னென்ன, நான் இன்டர்வியூ போஸ்ட் என்னென்னு போட்டிருக்காங்க. அந்த போஸ்ட்டில் என்னென்ன போஸ்ட்லாம் ஜாயின்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி பின்னாடி அனெக்ஸராக கொடுத்துருக்காங்க. இதை எல்லாத்தையுமே ப்ரீஃபாக பார்ப்போம். ஏன்னா பார்த்தீங்கன்னா அதை பற்றி நிறைய மெசேஜ் எல்லாமே கலெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது. கலெக்ட் பண்ணிட்டு ப்ரீஃபாக சொல்கிறேன். மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டியது அந்த குரூப் 2A பார்த்தீங்கன்னாக்கா ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் அந்த ஜெண்டர் ஸ்டடீஸ், ஆப்டி, லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி அது எல்லாமே ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு உண்டு. இது வந்து ப்ரிலிம்ஸ்க்கு. அடுத்து மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் குரூப் 2க்கு மெயின்ஸை பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு டிஸ்கிரிப்டிவ் டைப்பு குவாலிஃபையிங், அதுக்கப்புறம் ஜெண்டர் ஸ்டடீஸ் டிகிரி ஸ்டாண்டர்ட் டிஸ்கிரிப்டிவ் டைப் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அடுத்து மெயின்ஸ் வந்து குரூப் 2Aவுக்கு வந்து அதில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான் டிஸ்கிரிப்டிவ். மற்றபடி ஜெண்டர் ஸ்டடீஸ், ரீசனிங், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், அதுக்கப்புறம் லாங்குவேஜ் இங்கிலீஷ் அப்படின்னா தமிழ் எல்லாமே பார்த்திங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்கோரிங்கில் வருது. முக்கியமான விஷயம், ஜென்ரல் தமிழும் வருது, அதுவும் பார்த்திங்கன்னா ஸ்கோரிங்கில் வருது. அப்படின்றதுனால எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப்பாக தான் எழுத போகிறோம் மெயின்ஸ் எக்ஸாமுமே. அது வந்து ரொம்பவுமே ஈஸி. நமக்கு கூட ப்ரிலிம்ஸ்க்கு எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் ஆகிறோமோ அதை வச்சு எக்ஸாம் எழுதிடலாம். 2 எக்ஸாம் சொல்லப்போனால் மெயின்ஸே வேணாம் அப்படின்ற மாதிரி தான் நினச்சோம். பட் இந்த மாதிரி அப்ஜெக்டிவ் டைப்பாக வைக்கிறது அப்படின்றது நமக்கு ஒரு சாதகமான விஷயந்தான். அதுவும் பார்த்திங்கன்னா நிறைய விஷயத்தை பிரிச்சுட்டு கம்பைன் பண்ணி நிறைய எக்ஸாம் வைக்கிறாங்க. அப்படின்றனால சீக்கிரமாகவே இந்த ப்ராசஸ் எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்பலாம். அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன போஸ்ட்டு, என்னென்ன டிபார்ட்மெண்ட்டோட போஸ்ட் எல்லாமே அந்த குரூப் 2A ஆட் ஆகுது அப்படின்னு சொல்லி ஃபுல் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இதை பற்றிலாம் நிறைய விஷயம் கலெக்ட் பண்ணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லா துறையிலுமே டிஎன்பிஎஸ்சியோட மெர்ஜ் பண்ணிட்டதுனால என்னென்ன புது ஜாப்ஸ் எல்லாமே இதில் ஜாயின்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டீப்பாக பார்த்துட்டு தான் சொல்லணும். ஆனால் இதில் நிறைய நல்ல விஷயம் என்னென்னா புதுசாக ஒரு ஆனுவல் பிளானர் விட்டுருக்காங்க, ஆக்டிவாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த குரூப் 2A நம்ம நினச்ச மாதிரி வந்திருக்கு. டேட் அக்யூரேட்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம் எல்லாமே மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. அப்படின்றப்ப ரொம்ப நல்ல விஷயந்தான். இந்த ஆனுவல் பிளானரை வந்து நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுக்குறேன். நம்ம டெலகிராம் குரூப் லிங்க் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டேட் இப்போ நமக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்றனால அடுத்த ப்ராசஸ்க்குமே ரெடி ஆகலாம். இப்போ குரூப் 4 பார்த்தீங்கன்னாக்கா முடிஞ்ச உடனே அடுத்து குரூப் 2A ப்ராசஸை உடனே கண்டினியூஸாக பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. எல்லாருமே அதை தான் விரும்புவோம். இப்போ அதற்கான ப்ராசஸை தெளிவாக கொடுத்துட்டாங்க. அப்படின்றப்ப ரொம்ப நல்ல விஷயந்தான். இதை பற்றின ஃபுல் டீட்டெயிலை கலெக்ட் பண்ணிவிட்டு இன்னொரு வீடியோ போடுறேன். தொடர்ந்து நம்ம சேனலோட அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் டெலகிராம் குரூப் மூலிமா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அண்ட் விஓ எக்ஸாமுக்கான ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது அந்த கிளாஸஸ்லேயே மேக்ஸ் ரீசனிங்கான ஃபுல் வீடியோ கிளாஸஸ், அது மட்டும் இல்லாமல் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான ஸ்டடி மெட்டீரியல் ஒன்லைனர் பிடிஎஃபாகவே ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதாவது 30,000க்கும் மேற்பட்ட ஒன் வேர்ட் ஆன்சர்ஸோட ஸ்கூல் புக்ஸை பேஸ் பண்ணி இம்பார்ட்டண்டான ஒன்லைனராக மேக் பண்ணியிருக்கோம். எல்லாமே பிடிஎஃபாகவே கொடுத்துருவோம். நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் சீரிஸ் ஒரு 27 தேர்வுகள் கண்டக்ட் பண்ணுவோம். எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் ஆகிற மாதிரி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ஓட எல்லா சிலபஸுமே கவர் ஆகிற மாதிரி ஒரு 24 தேர்வுகள் கூடவே 3 ரிவிஷன் டெஸ்ட், கம்ப்ளீட்டான ரிவிஷன் டெஸ்ட் எல்லாமே கண்டக்ட் பண்ணுவோம். அந்த கிளாஸ் பேட்சில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க இந்த 8903302290 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட அட்மின் அந்த டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி விடுவாங்க. அது மட்டும் இல்லாமல்
டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே இண்டிவிஜுவலாகவும் ப்ரொவைட் பண்ணுறோம். நீங்கள் உங்களுக்கு தேவையான மெட்டீரியல் மட்டும் பிடிஎஃபாகவே வாங்கிக்கலாம். ஏன்னா உங்கள்கிட்ட ஒரு சப்ஜெக்ட்டுக்கான மெட்டீரியல் இருக்கும், ஒரு சப்ஜெக்ட்டுக்கான மெட்டீரியல் இருக்காது. உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் தேவையோ அதை மட்டும் கூட தனியாக வாங்கிக்கலாம். ஒவ்வொரு மெட்டீரியலோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி இந்த பிடிஎஃப்லேயே கொடுத்துருக்கேன். இந்த பிடிஎஃப் வந்து இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஆல்ரெடி நிறைய பேர் நம்மளோட மெட்டீரியல் வாங்கியிருக்காங்க, எல்லாருமே சூப்பராக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மெட்டீரியல் எப்படி இருக்குன்னு தெரியாதவங்க இந்த பிடிஎஃப்ல டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா சாம்பிள் மெட்டீரியல் பிடிஎஃப் கொடுத்துருப்போம். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே எப்படி மேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த சாம்பிள் மெட்டீரியல் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கிட்டு உங்களுக்கு தேவையான மெட்டீரியல் வாங்கிக்கலாம். வாட்ஸ்அப் மூலமாகவே எல்லாத்தையுமே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அமௌண்ட் பே பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இந்த 8903302290 அப்படின்ற கூகுள் பே ஃபோன்பே நம்பருக்கே பே பண்ணிவிட்டு அது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கே சென்ட் பண்ணிங்கனாக்கா கிளாஸ் பேட்சில் ஜாயின் பண்ணாலும் சரி, மெட்டீரியல் பிடிஎஃப் வேணுனாலும் சரி நம்மளோட அட்மின் ப்ரொவைட் பண்ணுவாங்க. எந்த டவுட்னாலும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திப்போம். நன்றி.